இந்த பக்கம் வந்து விட்டுமுழுதா இந்த பக்கத்தையும் விட்டு வைக்கணும். ஆனால் இங்கே இதெல்லாம் போடக்கூடாது. பாருங்க போலீஸார் வந்து கொட்டிலெல்லாம் கலட்டி கொண்டிருக்கணும். 30 வருடங்களுக்கு பிறகு இந்த காணிகள் விடுவிக்கப்படுது என்று சொன்னால் இதில் வந்து இராணுவம் போலீஸ் இராணுவம் மட்டும் தான் வருது. பின்பக்கம் பார்ப்போம், இந்த வீட்டை போய் பார்ப்போம். இந்த வீட்டிலேருந்து இப்போ இந்த வீட்டை வந்து இப்போ போலீஸார் வெளியேறின பிறகு இந்த உரிமையாளர் வந்து இந்த காணியை வீட்டுக்காரர் போயிட்டு நம்ம அம்பளியில் இப்போ அதால் இந்த வீட்டுக்கு எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லினோம். ஆனால் வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் கேடி பாரதி. நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது கோப்பாய் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கிறோம், கேஸா இல்லையா என்று நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி ஒரு கேஸுமே இல்லை. ஆனால் உண்மையில் சந்தோஷமான ஒரு செய்தி. பல வருடங்களாக சொந்த வீட்டில் இல்லாமல் வேறு சொந்தக்காரரோ அல்லது வாடகை கொடுத்தோ இருந்த குடும்பங்களுக்கு, அந்த 3 குடும்பங்களுக்கு 5 குடும்பங்களுக்கு கிடைத்த ஒரு பரிசு என்று சொல்லலாம். மிகப்பெரிய பரிசு. அவர்கள் எங்களோட கதைக்குள்ள சொன்னார்கள், 95ஆம் ஆண்டு எல்லா பொருட்களையுமே அந்தந்த இடத்திலே விட்டுட்டு நாங்கள் இடம்பெயர்ந்தோம். இன்றைக்கு வந்து 2025 10ஆம் மாதம் 16ஆம் தேதி தங்களுக்கு ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி என்று சொல்லி அவங்களோட துப்புர வாக்குறுதங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இப்படியான செய்திகள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும். எங்களோட புலம்பெயர்ந்த உறவுகளுக்கும் உள்நாட்டில் இருக்கிற உறவுகளுக்கும் ஒரு இனிப்பான செய்தியாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த காணொலிகளை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏனென்றால் இப்படியான செயல்பாடுகள் வந்து அண்மை காலங்களில் வந்து நீதிமன்றங்கள் எடுக்கிற முடிவு வந்து சிறப்பான முடிவாக இருக்குது. அதுக்கு துணையாக இப்போதைய அரசாங்கம் வந்து இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷம். இப்படியே தொடர்ந்து தமிழர் பிரதேசங்களில் இருக்கிற காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். அதுக்கு தமிழ் அரசியல்வாதிகளும் துணையாக இருக்கணும் என்று சொல்லி கேட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். அப்போ தான் நீங்கள் முழுமையாக பார்க்கலாம். வாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்குது. சாமான் ஏற்றி கொண்டிருக்கிறேன் பாருங்கள். முழுதான பொருட்கள் எல்லாம் வந்து ஏற்றினோம். எந்த போடுறதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். காணியை எடுத்துட்டோம் ஃபுல்லாக. இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாதையும் காட்டத்தானே வேணும் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்காக தான் இந்த காணொலி இதோட சேர்த்து பதிவு செய்கிறேன். ஃப்ரீயாக பூஜை தான் விடுவாங்க. கடைக்கு நிற்கிது பாருங்க எப்படி அந்த. இப்போ நாங்கள் வந்து ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்ய போகிறோம். ஏன்னா அந்த காணொலி பதிவு செய்கிறதுக்கு முதல் இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் டவுனுக்கால போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஆனால் அவ்வளோ பெரிய ரபிக்கண்டு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் க்ரௌட் தான். ஏன்டா பின்னர் இப்போ எத்தனை மணி? 3 மணி ஆகிட்டா, 3:30 ஆகிட்டு. கொஞ்சம் அவ்வளோ பெருசாண்டு இல்லை. சரி பார்ப்போம், அப்படியே தொடர்ந்து பாருங்க. எங்கே போகிறோம் உங்களுக்கு கல்லூர் அடியெல்லாம் போய்க்கிறோம். கல்லூர் கிட்ட அந்த பாதையெல்லாம் போகிறோம். ஏன்னா நாங்கள் போக வேண்டிய இடம் கோப்பாய். அங்கே வந்து ஒரு அது என்னென்னு சொல்கிறது, இப்போ உங்களுக்கு இப்போ சொல்லக்கூடாது, கடைசியாக சொல்கிறேன் என்னத்துக்கு போய்க்கிட்டு வந்து பாருங்க என்ன நடக்குன்னு இப்போ பாருங்கள். இதில் எவ்வளோ விளையாட்டு நடக்குன்னு பாருங்கள். அங்கே முன்னுரிமை அளவுக்கு முன்னுரிமை இல்லை. நாங்கள் போனால் சரி, முன்னுரிமை ஓட்டுக்கு முன்னுரிமை இல்லை. கலை வாராங்க முன்னுக்கு போனால் சரி, அதான் பிரச்சனை. நாங்கள் நல்லூருக்கு சிப்பாதையால் போட்டுருக்கோம். பாதை என்ன வீதி என்று சொல்கிறது? காச வீதி என்ற பக்கம் பின்பாதையா நல்லூர் பின்பாதை கிளம்புவோம். அங்கால் அடிக்கிறேன் இங்கால் அடிக்கிறோம். என்னென்னா இப்போ மழை காலம் தானே, வானத்தை பாருங்க எப்படி இருக்காண்டு திருப்பி மழை வருது.
நல்லூர் கோயிலுக்கு பின்பக்கம் ஊரத்தை பாருங்க எப்படி இருக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. நல்லூர்ல பின்பக்கத்தால் போய் கொண்டிருக்கிறோம். மேம்பாலம் ஒன்று கட்டி கொண்டிருக்குன்னா பாருங்க. மேம்பாலம் அடே நல்லூர்ல வளைவு கட்டி கொண்டிருக்காங்களா? இது மேம்பாலம் தூரத்தில் அதை பார்க்க எனக்கு அப்படி தான் தெரியுது. சுத்தமாக தான் வந்துட்டு இல்லையா? அது இதான் நல்லூர் இதில் வளைவு பாருங்க. போலீஸ் எல்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறத பார்த்துட்டு வாகனங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பல வருடங்களாக தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வைத்திருந்த ஒரு முகாம் தான் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்குது. அந்த இடத்த தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். போலீஸ் ஸ்டேஷன் நான் நினைக்கிறேன் 30 வருடங்களுக்கு மேலே தங்களோட கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தது போலீஸ். இப்போ வந்து உடனடியாக எழும்புத்துள்ளதால் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியேறுகின்றது. நாங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகாமையில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். இது என்ன வீதியாக போகிறது? வீதியா? வாசையா? சரி, இப்போ பாருங்கள். இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கிட்ட போயிட்டோம். ஆனால் ஆட்டோக்கள் எல்லாம் நிற்கிது. போலீஸ் இது கூட இன்னும் கலட்டலை. அவங்களோட போட் கூட இன்னும் கலட்டப்படலை. இதெல்லாம் போலீஸ்கிட்ட இருந்த வீடுகள் தான். போலீஸ் வச்சிருந்த வீடுகள் இருக்காங்க. வருடங்களாக இந்த வீடெல்லாம் போலீஸ் வச்சிருந்த போலீஸின் ஆளுகைக்கு இருந்தது. பாருங்கள், அவங்களோட தொப்பியெல்லாம் இதில் கொண்டு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் போடக்கூடாது. உண்மையிலேயே ஒரு குற்றச்செயல் தானே. அவங்கள பொறுத்தளவில் இது குற்றச்செயலாக பார்க்கப்படும். இருந்தாலும் இதெல்லாம் போட்டுட்டு போயிருக்கணும். இந்த வீட்டை நாங்கள் முதல்ல ஒருக்கா பார்ப்போம். ஏனெண்டா திடீரென்று இந்த இடத்துலேருந்து அவங்க வெளியேறினதால் அவங்கள எந்த ஒரு ஏற்பாடும் இல்லாமல் தான் போயிருப்பினோம்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குது இந்த வீடுன்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ நாளும் வந்து இந்த வீட்டை ஃபுல்லாக போலீஸ் இந்த ஆளுகைக்காக இருந்தது. இப்போ தான் வீட்டுக்காரர் போயிட்டு நம்ம அம்பளியில். அப்போ அதால் இந்த வீட்டுக்கு எடுக்கிறது சரியில்லைன்னு சொல்லினோம். ஆனால் இந்த வீட்டையும் வந்து போலீஸார் வந்து விட்டுட்டு வெளியேறிக்கணும். அப்போ இந்த வீட்டை வந்து இப்போ போலீஸார் வெளியேறின பிறகு இந்த உரிமையாளர் வந்து இந்த காணியை துப்புரவாகி கொண்டிருக்கணும். ஆனால் ஃபுல்லாக டஸ்ட்டுகள் தான். அவங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி எல்லாம் கிடக்குதுண்டு. இப்போ நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டு அறியப்புறம் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு நாளும் போலீஸ் வச்சுருந்தாலும் கூட தான் இந்த இடத்துலேருந்து வெளியேறி இருக்கிறாங்க. இருந்தாலும் முழுமையாக பார்ப்போம் நாங்கள். பாருங்கள் எப்படியான ஒரு குரூப்பை வந்து வெளியேறி இருக்கிறோம் வந்து. பின்பக்கம் பார்ப்போம். இந்த வீட்டை போய் பார்ப்போம். இந்த வீட்டிலேருந்தும் போலீஸார் திடீரென வெளியேறினதால எதுவுமே எடுக்கலை. அவங்கள அந்த ஷூ எல்லாம் சப்பத்தெல்லாம் அப்படி அப்படியே கிடக்குது. நான் நினைக்கிறேன் 30 வருடங்களுக்கு மேலாக போலீஸார் தங்களோட கட்டுப்பாட்டுக்காக வச்சுருந்த இந்த வீடெல்லாம் இப்போ தான் இந்த வீட்டிலேருந்து வெளியேறி இருக்கணும். பெரிய வீடுகள் எல்லாம் பாருங்கள் எப்படின்ட்டு அவங்களோட பெயிண்டே அடிச்சிருக்கிறாங்க. ஃபுல்லாக அவங்களோட பெயிண்ட் தான். போலீஸுக்குரிய பெயிண்ட்களை தான் அடிச்சிருக்கணும். பெரிய வீடு, சின்ன வீடு இல்லை, பெரிய வீடு தான். சரி, இப்போ நான் வீட்டுக்கு உள்ளுக்கு போய் பாட்டுறேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் இப்போ வீட்டுக்கு போய் காட்டுறேன்னு இப்படி கிடக்குண்டு. எல்லாமே டஸ்ட்டும் இதுமாக கிடக்குது. ஃபுல்லாக ஏற்றல சாமான்லாம் அப்படியே. இதெல்லாம் அப்படியே கட்டில் இருக்கிறது. இதுக்கு சாமி படம் இருக்கா இல்லையாண்டு இருக்கா பார்ப்போம். சாமி படங்கள் எல்லாம் வெளியில் எடுத்துட்டாங்க. இஞ்சால பக்கம் பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. இந்த வீட்டுக்கையும் இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுக்கப்பட்டுட்டு இந்த அறையில் பார்ப்போம். இது கிச்சன் அறை எல்லாமே வெளியேறிட்டாங்களுக்கு. இந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் வெளியில் போய் பார்ப்போம். நல்ல பெரிய கிணறு, கண்டு கிணறுகள். இப்போ நான் நினைக்கிறேன் அங்கால பக்கம் போலீஸ் இருக்குது போல இடக்கு. ஏன்னா அதில் வெறிகளெல்லாம் போட்டுருக்குறாங்க. போலீஸுன்ற சாமான் பொருட்கள் எல்லாம் இருக்குது. அப்படியே அந்த பகுதியில் போலீஸார் இருக்கணும். அதில் என்னென்னா அவங்கள்ட்ட வெறிகள் எல்லாம் போட்டிருக்குது. அங்கால பக்கம் போகலா போல இடக்கு. இப்போ நாங்கள் இந்த வீட்டையும் பார்ப்போம். இப்படி வச்சுருந்துருக்குறாங்க அவங்களாண்டு பாருங்கள்.
இப்போ வந்தோடனே அம்மாக்கள் வந்து அந்த காணியை துப்புரவாக்குறதுல நிற்கணும். ஏன்னா அப்படி ஒரு நான் நினைக்கிறேன் வேலுக்கு இதை ஒழுங்குபடுத்தி எடுக்கிறதுக்கு இன்னொரு 2 மாதம் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த காணியை வந்து நீட்டாக்கி எடுக்கிறதுக்கு ஏண்டா இந்த பாருங்கள் எல்லாம் எரிக்கணும், துப்புரவாக்கி எரிச்சு கொண்டிருக்கணும். போலீஸாரும் வந்து என்னென்னா அவங்களும் கடமைகளில் இருக்கிறதால இதெல்லாம் அவங்க பார்க்குறதுக்கு டைம் இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஃபுல்லாக நீட் பண்ணி செய்கிறதுக்கு. வாழையெல்லாம் அப்படியே நிற்குது, எதையுமே இதான இல்லை அவங்க பாருங்கள் அப்படியே எல்லாமே இருக்குது. இந்த பெரிய வாழையெல்லாம் நிற்குது, எல்லாம் வெட்டிக்கலாம், எல்லாம் எரிக்கலாம். இந்த பக்கத்தை பார்ப்போம். 2 நாய்க்குட்டி நிற்கிது. முழுதாக அவங்க போகல, ஏன்னா உடுப்புகள் எல்லாம் இங்கே கிடக்கு, போலீஸான்ற உடுப்புகள். சரி, நாங்கள் இந்த பக்கம் பார்ப்போம், வீட்டை பார்ப்போம். இருக்க இல்லை பெரிய வீடு தான், நல்ல சந்தோஷம். கடைசியாக கேட்போம். இது நீங்கள் வச்சு இந்த படமா இல்லை முதல்ல அவங்களோட படம்? சரி, நாங்கள் வீட்டுக்கு ஒரு பார்ப்போம் இப்படி வீடாண்டு. நான் நினைக்கிறேன் இது வந்து 5ஆம் ஆண்டு யுத்த காலத்துக்கு வந்து கடுமையாக யுத்தம் நடக்கக்குள்ளே இந்த எல்லா பொருட்களையும் இந்த வீட்டிலே விட்டுட்டு அவங்க வெளியேறினதாக தான் எங்களுக்கு சொல்லினோம். பொருட்களையும் அப்படியே விட்டபடி தான் தாங்கள் வீட்டை விட்டு வெளியேறினு எங்களுக்கு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அவங்கள்ட்டையும் கேட்டு அறிவோம். ஆனால் நீட்டாக எடுத்துட்டு நம்ம வீட்டை இப்போ இதுக்கு ஒரு மர கட்டியில் ஒன்று கிடக்கு, மர ஷோகேஸ் ஒன்று இருக்குது, சாமி படம் ஒன்று இருக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குண்டு சாமி படத்தையும் அப்படியே வச்சுட்டு போயிருக்கிறாங்க. சரி, இதுலேயும் ஒரு படம் இருக்கு, ஒரு இது ஒன்று இருக்குது. இந்த பக்கத்தை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஜலராற நிறையும் வந்து நீட்டாகப்பட்டுட்டு நீ அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, வீட்டில் தங்களுக்கு ஒரு வீடுக்கு வச்சுட்டு என்று சொல்லி ஆற்றியோர் ஆகிற வீட்டில் தான் இருந்திருப்பேன் நம்ம நினைக்கிறேன். ஜல பக்கம் பாருங்கள் இப்படி இருக்காங்க, பெரிய வீடு தானே. அதோட புக்ஸுகள் இதெல்லாம் இருக்குது. அப்படியே சாமி படங்கள், புத்தர் ஒன்று அப்படியே இந்தியாவில் வந்து பிள்ளையார் படம் ஒன்று இருக்குது. இந்தியாவிலையும் ஒரு பிள்ளையார் படம் இருக்குது. இத்தனை 95ஆம் ஆண்டு போனேன்டா, 95ஆம் ஆண்டில் இருந்து இந்த இடத்துல போலீஸ் தான் தங்களோட பாதுகாப்பில் இந்த இடத்த வச்சுருந்தேன்னு சொல்லி அதெல்லாம் அந்த வீடு இப்படியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை பாருங்க, இதில் இருந்த ஒரு அதிகாரியோ யாரையாவது ஒரு உத்தரவை வச்சு வணங்கியிருக்கிறேன். சரி, இப்போ நாங்கள் வெளியேற பாதைக்கு வந்துட்டோம். ஒரு பக்கமெல்லாம் எடுத்து இங்கே அதில் தண்ணி போத்துட்டு நான் வச்சிருக்கிறோம். ஒட்டு மொத்தமாக 3 வீடு இதுக்குள்ளே விட்டுருக்கிறேன். இப்போ 3 நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு 2 ஏக்கருக்கிட்ட விட்டுருக்கிறேன். பின்பக்கமும் போலீஸார் வந்து காணியை விட்டுட்டு நம்ம வீட்டை விட்டுட்டு நம்மட்டு சொல்லினோம். அந்த வீட்டையும் தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆனால் அவங்க வந்து பொருட்களை ஏற்றி கொண்டிருக்கணும் அங்கேருந்து. திரும்ப போங்க. இந்த பக்கம் வந்து விட்டுமுழுதா இந்த பக்கத்தையும் விட்டு வைக்கணும். ஆனால் இங்கே வந்து 3 பெரிய நாய்களை வந்து என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல, மோப்ப நாய்களை வச்சுருந்துருக்கணும். அதுக்கான கூட்டை பாருங்கள். ஆனால் அந்த அப்போ இங்கேருந்து உடனடியாக போலீஸார் வந்து வெளியேறதால அதெல்லாம் வந்து இடம் மாற்றிருக்கணும். 30 வருடங்களாக இருந்த ஒரு இடத்துல பாருங்கள் இப்படி ஒரு அழகான முறையில் ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. இதில் மோப்ப நாய்கள் பார்க்குறதுக்கு இதில் வந்து போலீஸ் இராணுவம் மட்டும் தான் வருது. போலீஸார் வந்து மோப்ப நாய்களை வந்து வச்சிருக்கணும். ஆனால் அதுலேயும் அந்த போட் போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஒவ்வொரு நாய்களுக்கும் என்னென்ன பேர்கள், அவங்களோட அளவுகள், நிறைகள் எல்லாமே போட்டிருக்கணும். நான் நினைக்கிறேன் 1 2 3 4 கூடு இருக்குது. 4 கூட்டுலேயும் 4 நாய் இருக்கும். ஆனால் எல்லாம் குளிக்க பார்க்குறதுக்கு குளிப்பு அவங்களுக்கு எல்லா செட்டப்பும் இருந்திருக்குது. சொல்லுவாங்க போலீஸார கலர் இது, இந்த பெயிண்டே வந்து போலீஸுக்குரியதான். அந்த பெயிண்டில் தான் அடிச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உண்மையில் இந்த நேரம் வந்து இந்த மக்கள்கிட்ட காணியை கொடுத்தது பெரிய விஷயம். எத்தனையோ மக்கள் வந்து உங்களுக்கு தெரியும்
இப்பயும் வந்து காணிகள் இல்லாமல் வேறு யாரையோ ஒரு வீட்டில் அல்லது வேறு ஆக்கிற சொந்தக்காரர் வீட்டில் அதில் வாடகைக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்படி ஒரு நேரத்தில் இந்த காணிகளை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு முதல் நன்றி சொல்லணும். ஏன்னா எத்தனையோ அரசாங்கங்கள் மாறிட்டு 30 வருடங்களுக்கு பிறகு இந்த காணிகள் விடுவிக்கப்படுது என்று சொன்னால் இதில் 2 விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். ஒன்று வந்து இப்போ வந்திருக்கிற புது அரசாங்கம், அதை விட இப்போ வந்து நீதிமன்றங்கள் வந்து முடிவெடுத்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்குது. முதலெல்லாம் வந்து எந்த ஒரு முடிவுகளும் எடுக்க முடியாத நிலப்பாட்டில் இருந்ததாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் அப்போ விடுவிக்கப்படாத எப்பயோ போட்ட வழக்குகளுக்கெல்லாம் வந்து அப்போ விடுவிக்கப்பட முடியாமல் இருந்த காணிகள் வீடுகள் எல்லாமே வந்து இப்போ விடுவிக்கப்படுறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. அழகான முறையில் தான் வச்சிருந்துருக்குறாங்க இந்த வீட்டெல்லாம். அவங்க பாவனையில் இருந்தபடியே பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி. ஆனால் சரியான டஸ்ட்டாக தான் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது நீண்ட நாளாக விடணும்னு சொல்லி விட்டுருந்தது தெரியலை இந்த வீடெல்லாம். இப்போ வந்து அவள் வெளியேறின பிறகு இதுக்குள்ளே பாருங்கள் எல்லா பொருட்களையும் எடுக்காத மாதிரியும் உடனடியாக நீதிமன்றம் அவங்கள வெளியேற சொன்னதால் வெளியேறி இருக்கணும். இதுக்குள்ளே சோடா போத்தல் ஒன்றும் இருக்குது, சோடாவோட வச்சுருக்கிறாங்க. பாருங்கள் போலீஸார் வந்து கொட்டிலெல்லாம் கலட்டி கொண்டிருக்கணும். அந்த கலட்டி அவங்க வந்து வெளியேறி கொண்டிருக்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இதைத்தான் காட்டி கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த இடங்களை விட்டு இராணுவ போலீஸார் வந்து வெளியேறுறது மக்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். சந்தோஷப்படுவினோம் தங்களோட காணி விடுவிக்கப்படுதுன்னு சொல்லி. கொட்டிலெல்லாம் கலட்டுறதை நீங்கள் பார்ப்பீங்க. தொடர்ந்து பாருங்கள், இன்னும் எவ்வளோ சிறப்பான விடயங்கள் இங்கே நடக்குதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். நீதி தடைகள் போடுற இதுகளை தான் இதில் வச்சுருக்கிறாங்க. இதுக்குள்ளே யாருமே போகலாது அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறோம். பாருங்கள், இங்கே இந்த இடத்துலேருந்து போலீஸார் வந்து முற்றுமுழுதாக வெளியேறதுக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. சாமான்லாம் ஏற்றி கொண்டிருக்கிறாங்க, இறக்கி கொண்டிருக்கிறாங்க. அக்கா ஒரு வசனம் என்று சொன்னால் 30 வருடத்துக்கு பிறகு இப்போ தான் கூட்டுறேன் நான் காணி என்று சொல்லி. உண்மையாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது இந்த இடத்த பார்க்க. 30 வருடத்துக்கு பிறகு தன்னை உண்மையில் ஒரு சந்தோஷம் தானே அவங்களோட காணியை அவையில் கூட்டிட்டு பிறவாக்குறது. அதையும் நாங்கள் யோசிக்க தானே வேணும். நாங்கள் வெளியேறோம். இந்த வீடு இதுக்கு பின் வீடும் இருக்கோ? இது பின்பக்கமும் வீடு இருக்குது போல இடக்கு, அல்லது வெற்றிகளை தூக்கி போட்டிருக்காங்களோ?